நேயர்களுக்கு எனது உள்ளம் கனிந்த வணக்கம். சார், இன்று உனக்கு எது வலிக்கிறதோ அதுவே நாளை உன்னை வலிமையாக்கும் என்பதை நீங்கள் மறக்கவே மறக்காதீர்கள் சார். இந்த வாழ்க்கை முழுவதும் ஒரு மனிதனுக்கு செல்வத்தை அதிகமாக சேர்க்கக்கூடிய அமைப்புன்னு ஒன்று இருக்கு இல்லையா? வாழ்க்கை முழுவதும் செல்வம் அதிகமாக சேருமா சேராதா? நல்ல கல்வி ஒரு மனிதனுக்கு கிடைக்குமா? இறைவனின் அருள் கிடைக்குமா? நல்ல வசதி வாய்ப்புகளுடன் வாழ்வானா? இதெல்லாம் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு ஏங்கி தவிப்பவர்கள் இந்த கலியுகத்தில் ஏராளம் ஏராளம் சார். விதிப்படி பயணம்னு ஒன்று இருக்கு சார். ஒரு மனிதனுக்கும் உங்க ஜாதக கட்டத்துல விதிப்படி என்ன நடக்க வேண்டும் என்பது எழுதப்பட்டுள்ளதோ அதன்படி கிரகங்கள் நிச்சயமாக உறுதியாக கண்டிப்பாக அந்த கட்டத்தில் அமர்ந்து அந்த நல்ல தசா காலம் வர சொல்ல கண்டிப்பாக மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுத்து அந்த கிரகங்கள் அழகு பார்க்காம விடாது சார். சார், இந்த அமைப்பு எப்படிலாம் இருந்தால் செல்வ சேர்க்கை ஒரு மனிதனுக்கு அபரிமிதமாக கிடைக்கும் என்பதை ஜாதக கட்டத்தில் எப்படி தெரிந்து கொள்வது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா, உங்கள் ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்தில் கிரகங்களின் அமைவு பெற்றிருந்தால் நிச்சயம் உங்களுக்கு ஒரு கட்டத்திற்கு மேலே ஒரு கட்டத்திற்கு பிறகு உங்களுடைய வாழ்க்கையில் மிகப்பெரிய அளவிற்கு செல்வ வளர்ச்சியை கொடுத்தே ஆக வேண்டும் சார். சார், அதற்காக மிகப்பெரிய செல்வ வளர்ச்சி நமக்கு வர வேண்டும் என்பதற்காக நீங்கள் எந்த பரிகாரம் செய்தாலும் சரி செய்யாவிட்டாலும் சரி உங்களுக்கு தரப்பட்ட தன பிராப்தம் அபரிமிதமான செல்வ சேர்க்கை எழுதப்பட்டது எப்படி என்றால் அதன்படி நிச்சயம் உண்டு சார் உங்களுக்கு. சார், ஒரு மனிதன் இந்த உலகத்தில் பிறக்கும் பொழுதே தாய் வயிற்றிலிருந்து பிறக்கும் பொழுதே ரப்பர் ஸ்டாம்ப் அடிச்சு தான் சார் வெளியே வரான். இந்தந்த காலத்தில் இது நடக்கப்பட வேண்டும் என்பது நீளமே போல அகலமே போல நிர்ணயிக்கப்பட்டு தான் சார் ஒரு மனிதன் இந்த உலகத்திலே பூ உலகில் பிறக்கிறான். பிரம்மனே நினைச்சாலும் மாற்றவே முடியாது சார். நீங்கள் நிச்சயம் தைரியமாக வாழ்க்கையை நடத்துங்கள், தைரியமாக இருங்கள். உங்களுக்கு நிச்சயம் தன சேர்க்கை அபரிமிதமாக செல்வ சேர்க்கையும் நிச்சயம் உண்டு என்றால் அது நிச்சயமாக கொடுத்தே ஆக வேண்டும் சார். சார், அப்போ தன பிராப்தம் எப்படிப்பட்ட அமைப்புள்ள கிரகங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் ஒரு மனிதனுக்கு மிகப்பெரிய வளர்ச்சி மிகப்பெரிய அபரிமிதமான தன சேர்க்கை கிடைக்கும், செல்வ சேர்க்கை கிடைக்கும்னு பார்த்தீங்கன்னா அதுதான் மகா லட்சுமி யோகம். லட்சுமி யோகம்னுவாங்க. அந்த லட்சுமி யோகம், லட்சுமி கடாட்சம், செல்வ சேர்க்கை உங்களுக்கு உண்டா என்பதை எப்படி தெரிந்து கொள்வது என்றால் உங்கள் ஜாதக கட்டத்தில் லக்னத்திலிருந்து 2ஆம் வீடு தான் தன பிராப்த கொடுக்கக்கூடிய தனத்தை அள்ளி வழங்கக்கூடிய இடம் சார். 2ஆம் இடம் பணபரஸ்தானம். இதில் முக்கியமாக லக்னாதிபதி பலம் பெற்று லக்னமும் பலம் பெற்று இருக்கணும். லக்னம் எந்த விதத்தில் கெடாமல் சுபகிரக பார்வை பெற்று லக்னாதிபதியும் பலம் பெற்று ஆட்சியாக உச்சமாக கண்டிப்பாக அமர்ந்திருக்கப்பட வேண்டும் சார். இதில் லக்னத்திற்கு 2ஆம் இடம் தான் பணத்தை அள்ளி வழங்கக்கூடிய ஸ்தானங்கள். அந்த 2ஆம் வீட்டு அதிபதி பலம் பெற்று உங்கள் ஜாதக கட்டத்தில் எங்கன்னா அமர்ந்திருக்கட்டும் சார். ஆனால் 6, 8, 12 மட்டும் மறையாமல் அந்த 2ஆம் வீட்டு அதிபதி பலம் பெற்று குருவும் பலம் பெற்று இருக்கணும். குருவும் எங்கன்னா இருக்கட்டும் சார். குரு பலம் பெற்று உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்திருந்தால் நிச்சயம் தன சேர்க்கை அபரிமிதமாக கொடுத்தே ஆக வேண்டும் சார். சார், அது மட்டுமல்ல, உங்களுக்கு 5ஆம் வீடுன்னு ஒன்று இருக்கு இல்லையா? லக்னத்திலிருந்து 5ஆம் வீடு தான் உங்களுக்கு பூர்வ புண்ணிய ஸ்தானம் சொல்லுவாங்க. அந்த பூர்வ புண்ணிய ஸ்தானாதிபதி பலம் பெற்று இருக்கணும் சார். சூரியனும் பலம் பெற்று அமர்ந்திருக்கணும். அப்படி அமர்ந்து அந்த தசா காலம் மட்டும் வந்து விட்டால் 5ஆம் வீட்டதிபதி தசா காலமோ சூரியன் பலம் பெற்று உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்து சூரியனுடைய தசா காலமோ வந்துவிட்டால் கண்டிப்பாக நிச்சயமாக ராஜயோகத்தை கொடுத்தே ஆக வேண்டும் சார். பொருளாதாரம், புகழ், அந்தஸ்து எல்லாமேற்றையும் கொடுத்தே ஆக வேண்டும். அல்லது இப்படி இல்லை சார்னாக்கா 8ஆம் வீடு பலம் பெற்றிருக்கா பாருங்க. லக்னமும் லக்னாதிபதியும் பலம் பெற்று 8ஆம் இடம் பலம் பெற்று செவ்வாய் பலம் பெற்றிருக்கா பாருங்க. நிறைந்த தன சேர்க்கை சார். திடீர்னு கொடுக்கும் சார். இந்த 8ஆம் இடம்ன்றது பார்த்தீங்கன்னாக்கா சில அவமானங்களையும் சில மன அழுத்தத்தையும் கொடுத்து தான் கொடுக்கும். மன அழுத்தத்தை கொடுத்து திடீர்னு ஒரு யோகத்தை கொடுத்து ஒரு செல்வ சேர்க்கையை கொடுக்காம விடாது சார் இந்த 8ஆம் வீடு. அந்த 8ஆம் வீட்டு அதிபதி நல்ல நிலையில் அமர்ந்திருக்க வேண்டும். 8இல் ஒரு கிரகம் இருந்து அந்த தசாகாலம் வந்தாலும்
பட் அந்த தசா காலத்தினுடைய அந்த வீட்டினுடைய அதிபதி பலம் பெற்றிருந்தால் கண்டிப்பாக, நிச்சயமாக உங்களுக்கு திடீரென்று மிகப்பெரிய செல்வ சேர்க்கை ஏற்படும் சார். சார் யோகம்னா என்ன சார்? ராஜயோகம்னா என்ன? திடீர்னு குடுப்பது தான். உங்க வாழ்க்கை ஒரு சில கட்டங்களில் ஒரு வாழ்க்கை விரக்தியுடன் போய்க் கொண்டிருக்கிறோம். என்னடா வாழ்க்கை இது அப்படின்னு போய்க் கொண்டிருக்க சமயத்தில் ஒரு திடீர் என்று ஒரு அதிர்ஷ்டமான ஒரு வாய்ப்பு, ஒரு அதிர்ஷ்ட காற்று உங்களுக்கு ஏற்பட்டு பெரிய அளவில் மகாலட்சுமி யோகத்தை திடீரென்று கொடுப்பது தான் சார் யோகம். சார் உங்க ஜாதக கட்டத்துல எந்த கிரகமாவது பூரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்ந்திருக்கா பாருங்க சார். பூரட்டாதி நட்சத்திரத்தில் அமர்ந்து அந்த கிரகத்தினுடைய தசா காலம் வந்தால் குபேரனை போல் கண்டிப்பாக வாழ்வார்கள் சார். அதற்கடுத்து உங்க ஜாதக கட்டத்துல அவிட்டம் நட்சத்திரம் ஒரு நட்சத்திரம் இருக்கும். அவிட்டம் நட்சத்திரம் தவிட்டு பானையெல்லாம் தங்கம்னு சொல்லுவாங்க. அந்த அவிட்டம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து அந்த தசாகாலம் வந்துவிட்டால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கொடுக்கும் சார். அது மட்டுமல்ல, மகம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து அந்த தசாகாலம் வந்தாலும் ஜகத்தை ஆளக்கூடிய வாய்ப்பு கண்டிப்பாக கொடுக்கும் சார். இந்த நட்சத்திரங்கள்லாம் உங்கள் ஜாதக கட்டத்தில் கிரகம் அமர்ந்திருக்கா பாருங்க, அந்த தசாகாலம் வருகிறதா பாருங்க சார். சார் அதற்கடுத்து உங்கள் ஜாதக கட்டத்தில் சதயம் நட்சத்திரம்னு ஒரு நட்சத்திரம் கும்பராசியில் இருக்கும். அந்த சதயம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து அந்த தசாகாலம் வந்து விட்டால் ராகு போல கட்டு கட்ட பணத்தை அள்ளி குவிக்கக்கூடிய கோடி கணக்கில் அள்ளி குவிச்சிடுவான் சார். இந்த சதயம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து அந்த தசாகாலம் வந்து விட்டால் குரு பார்வையும் பெற்று சுக்கிரனுடைய தொடர்பும் பெற்று அந்த தசாகாலம் மட்டும் வந்து விட்டால் நிச்சயம் கோடி கணக்கில் கட்டுக்கட்டாக உங்களுக்கு கதவை தட்டி கொடுக்காம போவார் சார். மிகப்பெரிய அளவில் செல்வ சேர்க்கை உண்டு. இந்த நட்சத்திரங்களில் பூரட்டாதி நட்சத்திரம், அவிட்டம் நட்சத்திரம், மகம் நட்சத்திரம், சதயம் நட்சத்திரம், இந்த நட்சத்திரங்களில் கிரகம் அமர்ந்து அந்த தசாகாலம் வந்துவிட்டால் மிகப்பெரிய அளவில் செல்வ சேர்க்கை நிச்சயம் உண்டு என்பதை எழுதி வச்சுக்கோங்க சார். நீங்கள் இந்த மாதிரி நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து தான் நீங்கள் தைரியமாக உங்கள் வாழ்க்கையை நடத்துங்க சார். மகம் நட்சத்திரத்தில் ஒரு கிரகம் அமர்ந்து இருந்தாலும் தனப்பிராப்தம் நிச்சயம் உண்டு சார். பணத்தை கொடுத்தே ஆக வேண்டும் இந்த கிரக சேர்க்கை சார். அது மட்டுமல்ல, அல்லது இப்படி கிரகம் இருக்கா பாருங்க உங்க ஜாதக கட்டத்தில் குருவும் புதனும் சேர்ந்து அமர்ந்திருக்கா பாருங்க. குரு புதன் சேர்ந்து அமர்ந்து அது விருச்சிக ராசி ரிஷப ராசியில் அமர்ந்து சுக்கிரன் நினைவு பெற்று அல்லது சுக்கிரனுடைய பார்வை பெற்று அந்த தசா காலம் வந்துவிட்டால் மிகப்பெரிய ஒரு தன பிராப்தி செல்வ வளர்ச்சியை கொடுத்தே ஆக வேண்டும் சார். சார் மகம் நட்சத்திரம், அனுஷம் நட்சத்திரம், பூரட்டாதி, அவிட்டம், இந்த நட்சத்திரங்களில் ஒரு கிரகம் அமர்ந்து அந்த தசா காலம் வந்துவிட்டால் மிகப்பெரிய அளவில் செல்வ வளர்ச்சி நிச்சயம் உண்டு. எவ்வளவு பிரச்சனைகள் கூட இருக்கும் சார். ஆக மொத்தத்தில் ஒரு கட்டத்தில் உங்களுக்கு செல்வ வளர்ச்சியை கொடுத்தே ஆக வேண்டும் சார். சார் உங்க ஜாதக கட்டத்தில் புதன் சுக்கிரன் சேர்ந்து அமர்ந்திருக்கா பாருங்க. அந்த புதனும் சுக்கிரனும் சேர்ந்து குருவனுடைய வீட்டில் அமர்ந்திருக்கணும். குருவனுடைய வீடுனாக்கா ஒன்று தனுசு ராசிலேயோ அல்லது மீன ராசிலேயோ அமர்ந்து, அல்லது புதன் சுக்கிரன் சேர்ந்து சுக்கிரனுடைய வீட்டிலேயோ குரு வீட்டிலேயோ அமர்ந்து இருந்து அந்த புதன் சுக்கிரனை குரு பார்க்கணும். குரு மட்டும் பார்வை செய்து விட்டால் மிகப்பெரிய தனவான் சார். மிகப்பெரிய அளவில் பெரும் தனத்தை கொட்டி கொடுத்தே ஆக வேண்டும். மற்றவர்கள் வியக்கத்தக்க வகையில், மற்றவர்கள் அண்ணாந்து பார்த்து சொல்லக்கூடிய அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை கொடுத்து அழகு பார்த்தே ஆக வேண்டும் சார் இந்த அமைப்பு. சார் இந்த புதனும் சுக்கிரனும் சேர்ந்து புதன் ஆட்சி பெற்றோ அல்லது சுக்கிரன் ஆட்சி பெற்றோ இந்த புதனும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்வு பெற்று அந்த புத சுக்கிர யோகத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைவினை குரு பார்க்க, குரு மட்டும் பார்த்து விட்டால் இப்படிப்பட்ட லட்சுமி யோகம், எப்படிப்பட்ட லட்சுமி யோகத்தை கொடுக்கும் தெரியுங்களா? அது மிகப்பெரிய அளவில் மகாலட்சுமி யோகம் நிச்சயமாக பெருந்தனத்தை கொடுத்தே ஆக வேண்டும் சார். இன்றைக்கு இல்லை என்றாலும் என்றைக்காவது ஒரு நாள் பெரும் தனத்திற்கு சொந்தக்காரன் நீங்கள் சார். உங்க ஜாதக கட்டத்தில் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து மிகப்பெரிய அளவிற்கு பொருளாதார வளர்ச்சியை மகாலட்சுமி யோகம் மிகப்பெரிய அளவில் கொடுத்தே ஆகணும் சார். இந்த புதன் சுக்கிரன் சேர்ந்திருக்கணும். இந்த புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று
அதில் புதனோ அல்லது சுக்கிரனோ ஆட்சி பெற்று அதனை குரு பார்க்க கோடிக்கணக்கில் பணத்தை கொட்டி கொடுத்தே ஆக வேண்டும் சார். சார் வாழ்க்கை முழுவதும் செல்வ சேர்க்கை சார். நல்ல கல்வி, இறைவனுடைய அருள் உண்டு, நல்ல வசதி வாய்ப்புகள் நிச்சயம் உண்டு சார். இப்படிப்பட்ட கிரக அமைப்பு சார் 2ஆம் வீட்டதிபதி பலம் பெற்று புதன் சுக்கிரன் தொடர்பு பெற்று குரு பார்வை பெற்றிருந்தா மிகப்பெரிய அளவில் அபரிமிதமான செல்வ சேர்க்கை, கல்வி, மிகப்பெரிய அளவில் உயர்ந்த கல்வியை கொடுத்தே ஆக வேண்டும். இப்படிப்பட்ட சேர்க்கை புதன் சுக்கிரன் தொடர்பு 2ஆம் வீட்டுக்கு ஏற்பட்டு அந்த 2ஆம் வீட்டதிபதி பலம் பெற்று குரு பார்வை பெற்றால் மிகப்பெரிய அளவில் செல்வ வளர்ச்சி நிச்சயம் உண்டு சார். தேவைக்கு அதிகமான செல்வ சேர்க்கை சார். ஒரு மனிதனுக்கு செல்வ சேர்க்கை வரும் சார், ஆனால் அந்த செல்வம் அழிந்து விடும் சார். தேவைக்கு அதிகமான செல்வ சேர்க்கை இருந்தால் தான் சார் லட்சுமி கடாட்சமே. எனக்கு செல்வம் வருது, ஆனால் டெய்லி செலவாயிடுது, கையில் தங்க மாட்டேங்குதுனாக்கா அது எப்படி மகாலட்சுமி யோகமாக செயல்படும்? மகாலட்சுமி யோகமாக இது செயல்படாது இல்லையா? செல்வ சேர்க்கை ஏற்பட்டு மொத்தமே செலவாயிடுச்சுனாக்கா, விரயம் ஆயிடுச்சுன்னா எப்படி மகாலட்சுமி யோகம்னு சொல்ல முடியும்? மகாலட்சுமி யோகம், லட்சுமி கடாட்சம் என்றாலே அபரிமிதமான செல்வ சேர்க்கை உண்டு சார். செலவு செய்ய செய்ய பணம் சேர்ந்து கொண்டே இருப்பது தான் சார் மகாலட்சுமி யோகம். இதுதான் சார் லட்சுமி கடாட்சம். புதன் சுக்கிரன் சேர்க்கை பெற்று அந்த புதன் சுக்கிரனை உங்கள் ஜாதக கட்டத்தில் குரு பார்வை மற்றும் உங்கள் ஜாதக கட்டத்தில் மட்டும் வந்துவிட்டால் நீங்கள் குபேர யோகத்தை நிச்சயம் அடைந்தே தீர வேண்டும் சார். எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தில் விதிப்படி பயணம் என்ன, உங்கள் ஜாதக கட்டத்தில் எப்படி அமர்ந்திருக்கிறது, உங்கள் விதிப்படி உங்கள் ஜாதக கட்டத்தில் அமர்ந்து அந்த நல்ல தசா காலம் மட்டும் உங்கள் வாழ்க்கையில் வந்துவிட்டால் மிகப்பெரிய ராஜயோகத்தை கிரகங்கள் கொடுத்து அழகு பார்த்தே ஆக வேண்டும் என்பதுதான் எழுதப்பட்ட விதி. எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தில் நான் சொல்லும் இந்த விதிப்படி கிரக அமைப்பு இருக்குதான்னு பாருங்க. அப்படி அமர்வு பெற்று அந்த தசா காலம் மட்டும் வந்துவிட்டால் நிச்சயம் உங்களுக்கு அபரிமிதமான செல்வ சேர்க்கை நிச்சயம் உண்டு என்பதை ஆணித்தரமாக சொல்லிடலாம் சார். எனவே நேயர்களே, உங்கள் ஜாதக கட்டத்தை செக் பண்ணிக்கங்க. அப்படி செக் பண்ண தெரியவில்லை என்றால் இந்த தரணி ரமேஷ்ராஜை தொடர்பு கொள்ளுங்கள். உங்கள் சந்தேகங்கள் அனைத்தையும் நிச்சயம் நிறைவேற்றி வைப்பார் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். மேலும் நேயர்களே, இந்த சேனலை பார்த்துவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணி ஆல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்பொழுது தான் நான் போடும் வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் வந்தடையும் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.